வைகோவுக்கு பதிலாக துரை வைகோவுக்கு எல்லா இடங்களுக்கும் அழைப்பு வருது. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இனிமே வைகோவுக்கு பதிலாக துரை வைகோன்னு தான் அப்படின்ற பிம்பத்தை வைகோவே அனுமதிக்கிறார். மதிமுக எதுக்கு ஆரம்பிச்சாங்க? வாரிசு அரசியலுக்கு எதிராக. அதுதான் மெயின். சொல்லணும் அப்படின்னா கலைஞர் இந்திகப்படியான இம்பார்ட்டன் எனக்கு கொடுக்காம ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு. அப்படி மல்லை சத்யா இருந்த இடத்துல அன்னைக்கு வைகோ இருந்தார். நீங்க மறுபடியும் நானே போவேன், என் பையனே போவான்னீங்கன்னா நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? வைகோ யாருன்ற ஒரு கொஸ்டின் இங்க வந்துருது இல்ல. திமுக இளைஞர் அணியினுடைய முகம் அவர் கோவை ஒரு பெரிய ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தார். அவர் விலகினப்பவே ஒரு அலாம் அடிச்சது மதிமுகவுக்கு துரை வைகோ விஷயத்துல. 2024 எலெக்ஷன் 2 MP தான் இருப்பாங்க. ஒன்று வைகோ, இன்னொன்று கணேசமூர்த்தி. இயல்பாக இருக்கும்ல, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா, எம்பியாக இருந்தீங்கன்னா, அப்புறம் முக்கியமான தலைவராக வேறு இருக்கீங்கன்னா தனக்கு கிடைக்கும்னு அவர் நம்பிக்கை. ஆனால் அங்கே தான் வைகோ ஒரு ட்விஸ்ட் அடித்தார். தன்னுடைய பையனுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாரு. துரை வைகோவுக்கு இப்படிப்பட்ட பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கட்சியுடைய பொறுப்புகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா துரை வைகோவுடைய ஆர்வலர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. குறிப்பாக ஜாதி ரீதியிலான நியமனங்களாக நடந்ததா ஒரு குற்றச்சாட்டும். மல்லை சத்யாவை பத்தி நம்ம அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 25 வருடங்கள் பின்னாடி போக வேண்டிய கட்டாயம். இன்னைக்கும் நீங்க மதிமுகவில் போய் பேசுனீங்க அப்படின்னா மல்லை சத்யா யாருன்னு கேட்டீங்கன்னா வைகோவோட படைத்தளபதினு தான் சொல்லுவாங்க. ஆனா அவர் ஆரம்பத்திலே அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அவர்கிட்ட அப்படியான்னு சொல்லிட்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹோட்டலையே இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அங்கே மீட்டிங்கையும் போட்டாங்க. இதுதான் மல்லை சத்யாவோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். மதிமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். இதோடைய பின்னணி என்ன? மல்லை சத்யா அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் இடையிலான மோதல் எப்போதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட சவுத் எடிட்டர் மனோஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் மதிமுகவில் வைகோக்கு அடுத்தபடியாக பார்க்கப்பட்ட ஒருவர் தான். மதிமுகனா வைகோ அல்லது மல்லை சத்யா அப்படின்னு தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒருவர். தன்னுடைய தளபதி அப்படின்ற மாதிரி மல்லை சத்யாவை வைகோவும் எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுவார். அப்படிப்பட்ட மல்லை சத்யாவுக்கும் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையான பிரச்சனை, இதை வைகோ எப்படி பார்க்குறாரு? ஃபர்ஸ்ட் மல்லை சத்யா மதிமுகவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு நபர்? மல்லை சத்யாவை பற்றி நம்ம அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 25 வருடங்கள் பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. மல்லை சத்யா பேசிக்கலி ஒரு மாமல்லபுரத்தை சேர்ந்தவர். அதனால தான் அவருக்கு மல்லை சத்யான்ற ஒரு பேர். அவர் இயல்பிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். குங்ஃபு தான் அவருடைய ஸ்போர்ட். அது நேஷனல் சாம்பியன்ஷிப்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் ஆரம்பத்திலே அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அவர் மாமல்லபுரத்தில் ஒரு பீச் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார். ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹோட்டல். அவருக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும், மாமல்லபுரத்தில் ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் கட்டணும்னு தான் அவருக்கு ஆசை. ஸோ அதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இயல்பாகவே. ஒரு முறை என்னாச்சுன்னா, ஜெயலலிதா அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அங்கே மகாபலிபுரத்தில் ஒரு மீட்டிங் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போவே மல்லை சத்யா அங்கே ஈழத்தமிழர்கள் பல பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தார். அவங்க வீட்டில் தான் ஆக்சுவலி அவங்க தங்கியே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங் கடற்கரை ஓரத்தில் போட போகிறாங்க. அங்கே தான் மல்லை சத்யாவோட அந்த ஹோட்டலும் இருக்குது. ஆனால் என்னமோ ஏதோ ஒரு சில உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா, ஈழத்தமிழர்களால் அவங்க நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது, உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு சொல்லி ஒன்று வருது. உடனே காவல்துறை சார்பாக யார் ஈழத்தமிழர்கள் இங்கே அடைக்கலம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே மல்லை சத்யா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரைக்கும் அவர் கட்சியிலலாம் இல்லை. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கேட்கும் பொழுது, இருக்காங்க இங்கே எப்படி தமிழர்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும், எனக்கும் அப்படி ஒரு உணர்வு இருக்குது, நான் என் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, நான் தான் ஃபுட்லாம் கொடுக்குறேன், எந்த சிக்கலும் இல்லை அவங்களால அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களால பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹோட்டல் வேறு இங்கே இருக்குது, நாங்கள் அங்கே தான் மீட்டிங் போட போகிறோன்னு சொன்னப்போ, என் ஹோட்டல் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 1 வீக்கு நீங்கள் முன்னாடி எடுத்துக்கோங்க, ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுங்க, அவங்க யாரும் அங்கே வரப்போகிறது இல்லை, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியை பீஃப் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை சார்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அப்படியான்னு சொல்லிட்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹோட்டலையே இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அங்கே மீட்டிங்கையும் போட்டாங்க. இதுதான் மல்லை சத்யாவோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்போ மல்லை சத்யா யோசிக்கிறாரு என்ன பண்ணுறது. ஏன்னா அவருக்கு பெரிய ஆசை இருந்தது, மகாபலிபுரத்தில் ஒரு பீச் ரெசார்ட் டைப்பில் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனால் அவருக்கு அதுதான் டேர்னிங் பாயிண்டாக மாறுது. அப்போதைக்கு ஈழத்தமிழர்களோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தவர் வைகோவும் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை அங்கே வரும்பொழுது அவர் வைகோட இயல்பான ஒரு அறிமுகம் இருக்கிறது.
ஸோ வரும்பொழுது வைகோ வந்து நான் கடலுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அன்னைக்கு கொஞ்சம் கடல் அமைதியாக இல்லைன்னு மலை சத்யாவும் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஸோ போகும்பொழுது என்ன ஆகுது, வைகோ திடீர்னு அந்த கட்டுமரம் கவிழ்ந்து கடலுக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்போ வைகோ வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். மலை சத்யா வந்து இயல்பாகவே அந்த பகுதியை சேர்ந்தவர்களால் கடலுக்குள்ள அவர் அடிக்கடி போக அனுபவம் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய அலை வரும்பொழுது வைகோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எப்படியோ மீட்டு கொண்டு வந்துடுறார். அதனால இன்னைக்கும் வைகோ சொல்றது என்னன்னா, என் உயிரை காப்பாற்றியவன் என் தம்பி மல்லை சத்யா, அவன் இல்லாமல் நான் இல்லைன்னு தான் அவர் இப்பவும் சொல்லக்கூடிய சம்பவம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வைகோவோட சேர்ந்து பயணிவிட நினைக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டம்ன்றது என்ன அப்படின்னா, வைகோ திமுக இருந்து ரெபலான டைம். ஸோ வைகோ வந்து திமுக உடைச்ச டைமு. அது வரைக்கும் அவர் வந்து அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அவர் வெளில சேர முடியாதுன்ற ஒரு காலகட்டம் இருக்கு. வைகோ பிறகு மதிமுகவை ஆரம்பிச்சார். மதிமுகவை ஆரம்பித்ததற்கு பிறகு மல்லை சத்யா ஒரு தொண்டனாக தன்னை இணைச்சுக்கிறார். அப்படிதான் அவர் வந்து மதிமுகவுக்குள்ள வர்றார். ஆனால் குறுகிய காலத்திலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடியவர், எல்லாமே பண்ணுறதுனால அவர் கட்சி பொறுப்புகளும் வருது. மகாபலிபுரத்தில் நகர செயலாளர்லாம் இருக்கார். ஸோ சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்து வர்றார். இன்னைக்கும் நீங்கள் மதிமுகவில் போய் பேசுனீங்க அப்படின்னா மல்லை சத்யா யாருன்னு கேட்டிங்கன்னா வைகோவோட படைத்தளபதினு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவர் இருக்கக்கூடியவர். அப்புறம் மதிமுகவுக்கே ஒரு பங்கு, ஒரு 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 யூனிக் குவாலிட்டி என்னன்னா, வைகோவுக்கு எப்பவுமே அந்த தொண்டர்களே ஒரு படையாக நிற்பாங்க. ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம் போட்டு அந்த யூனிஃபார்மில் அவருக்கு வந்து வணக்கம் செலுத்துவாங்க. வைகோ ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா ஒரு அணிவகுப்பு பண்ணுவாங்க. வைகோ அதை ஏற்றுக்குவார். இதெல்லாமே அந்த கட்சியில் நடக்கும். இப்போ போனீங்கன்னா கூட ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு போலீஸ் மாதிரி வருவாங்க. அவங்க ஒரு எப்படி ஸ்கூல்ஸ்லாம் நடக்குதோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அணிவகுப்பு இருக்கும். ஸோ இது வந்து இயல்பாக நடக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லை சத்யாவோட கோஆர்டினேஷனில் தான் நடக்குது. அதனால தான் வந்து மதிமுகவுடைய முப்படை தளபதிகளில் மல்லை சத்யா, சபாமதி மோகன், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதில் மல்லை சத்யாவுக்கு ஒரு முக்கிய பொறுப்புமே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, வைகோவோட தொடர்ந்து அவர் செயல்படுறாரு. பொடா சட்டத்தில் வைகோ வந்து பெரிய நடைப்பயணம் வந்து போயிருந்தார். அது தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு விஷயம். அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லையும் இவர் போவார். எல்லா இடத்துக்கும் வந்து மல்லை சத்யா போயிருந்தாரு. அதற்கு பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்கும் வைகோ போகும்பொழுது அதன் ஏற்பாடுகளை தான் மல்லை சத்யா பண்ணார். இயல்பாகவே அவருக்குள்ள இருந்த அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ஸு, ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்றது, இதெல்லாமே வந்து மதிமுகவுக்கும் உதவுச்சு, வைகோவுக்கும் உதவுச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்படிப்பட்டவர் தான் 2004 டைம்ல தான் அவர் துணை பொதுச் செயலாளராக ஆக்குறாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு சில எலெக்ஷன்ஸ் நின்றாரு, பட் தோல்வி அடைஞ்சிட்டாரு. கடைசி 2021 எலெக்ஷன்ல கூட நின்னாரு. அவரால் வெற்றி பெற முடியல. ஸோ இப்படியெல்லாம் இதுதான் பேசிக்கலி மல்லை சத்யாவினுடைய கிராஃப். ஆனா என்னன்னா, இந்த டைம்ல முழுக்க முழுக்க வைகோவுக்கு துணையாக நின்ற ஒரு முக்கியமான நபர். இப்ப நம்ம வந்து திமுக கலைஞருக்கு துணையாக அப்படின்னு பார்த்தா எப்படி துரைமுருகனையோ, TR பாலு அவர்களையோ, இல்ல இன்னும் சில பேராசிரியர் அன்பழகன் முக்கியமா அவரை போன்றவரைய சொல்றோமோ, அது மாதிரி வைகோவுக்கு துணையாக யாரு நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக இருந்தவங்கள்ல மல்லை சத்யா, கணேசமூர்த்தி எம்பியாக இருந்தார் அவரு, இது போன்றவர்கள் தான் முக்கியமான நபர்கள். ஸோ வைகோவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது மதிமுகவில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, பதவிகள் கிடைக்காம, ஒரு அங்கீகாரம் அந்த கட்சி கிடைக்காத பொழுதும் கூட வைகோ தான் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்கள் ஒரு நபராக இன்றைக்கு வரைக்கும் அறியப்படுபவர் தான் மல்லை சத்யா. ஆனா இப்படிப்பட்ட நபருக்கும் துரை வைகோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின். இப்ப துரை வைகோ எப்ப வர்றாரு கட்சிக்குள்ள? 21 வர்றாரு. அதாவது எப்படி வர்றாருன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது மதிமுக எதுக்கு ஆரம்பிச்சாங்க? வாரிசு அரசியலுக்கு எதிராக. அதுதான் மெயின். சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு கொடுக்காம ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு. அதாவது இன்னைக்கு மல்லை சத்யா இருந்த இடத்துல அன்னைக்கு வைகோ இருந்தார். சரி, வைகோ வந்து மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவர். திமுகல கலைஞருக்கு இணையாக வைகோவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங். வைகோ போறப்ப பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் போறாங்க. அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வைகோ கூட இருந்தவங்க தான். இன்னைக்கு மல்லை சத்யாவுக்கு அவ்வளவு பேரை கிராஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பவர் இல்லைன்னா கூட, ஆனா வைகோவுக்கு இணையாக ஒரு ஆக்டிவான லீடரா மல்லை சத்யா இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா 2021க்கு முன்னாடி ஒரு 19-20 காலங்களில் வைகோவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. இப்போதான் துரை வைகோ என்ட்ரி. வைகோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. துரை வைகோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தார், கனடான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. வந்தோன்னு என்ன ஆகுது, வைகோவுக்கு பதிலாக துரை வைகோவுக்கு எல்லா இடங்களுக்கும் அழைப்பு வருது. எங்கள் வீட்டு பிறந்த நாளுக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு. அப்படிதான் மெல்ல மெல்ல அவர் கட்சியினர் நிகழ்ச்சிகளுக்குள்ள வர்றாரு. கட்சிக்காக நேரடியாக வரல. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இனிமே வைகோவுக்கு பதிலாக துரை வைகோன்னு தான் அப்படின்ற பிம்பத்தை வைகோவே அனுமதிக்கிறார்.
வைகோ நினைச்சிருந்தா கூப்பிடக்கூடாதுப்பா யாரையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்னோட பையன்றதுனால எதுவும் நீங்க வந்து கூப்பிடணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அழைத்திருந்தாலும் கூட கட்சிக்குள்ள வராமையாவது பார்த்துருக்கலாம். ஆனா வைகோ வந்து அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாரு. ஓகே, அப்போ உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு, அதனால கூட அதை பண்ண முடியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2021 என்ன ஆகுது, மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல ஓட்டிங் நடத்துறாங்க. துரை வைகோ உள்ள கொண்டு வரலாமா வேண்டாமான்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே துரை வைகோ தான் இனிமே எதிர்காலம், மதிமுக எதிர்காலம்லாம் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. உடனே வந்து துரை வைகோ உள்ள கொண்டு வர்றாங்க, ஓட்டு போடுறாங்க. 106 பேர், அதுல 104 ஓட்டு அவருக்கு ஆதரவாக விழுந்துருது. வைகோவே என்ன சொல்றாருன்னா, திணிக்கிறது தான் அரசியல், திணிக்கிறது தான் வாரிசு அரசியல், தொண்டர்கள் ஏத்துக்கிட்டு அது வாரிசு அரசியல்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு. அப்படி பார்த்தா ஸ்டாலினையும் வந்து தொண்டர்கள் ஏத்துதான் செஞ்சாங்க. இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாரு. எல்லா கட்சியிலையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தொண்டர்கள் தான் ஏத்துக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா இந்த ஒரு இதே கரெக்டா? மக்கள் ஏத்துக்கிறாங்க, தொண்டர்களை ஏத்துக்கிறாங்க, எலெக்ஷன்ல போட்டிட்டு தானே வெற்றி பெறாங்க, அப்புறம் எதையா நீங்க வாரிசு அரசியல் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா? அது சரியா? வாரிசு அரசியல் நம்ம தவிர்க்க முடியாது, பெரிய டாபிக். நம்ம அதுக்குள்ள போனோம்னா வைகோ பேச முடியாம போயிடும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வாரிசு அரசியல் இல்லாத கட்சிகளே கிடையாது. மேபி அது பொசிஷன்ஸ்ல அங்கங்க முன்ன பின்ன மாறலாம். ஆனா எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்கிறது, எல்லா தொண்டர்களும் அந்த வாரிசு அரசியல் ஏத்துக்கிறாங்க. அது அவசியப்படுகிறது அப்படின்றது அதிமுகவுடைய தற்போதைய பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பேர் அதை டீகோடும் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, நம்ம இப்போ வைகோவுக்கு வருவோம். ஸோ 21 வைகோ மகன் துரை வைகோ உள்ள வர்றாரு. ஆமா, கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அவருக்கு. கொடுத்ததுக்கு பிறகு அது அப்படியே மெல்ல முதன்மை செயலாளராகவும் அந்த பொறுப்பு மாறிடுது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மதிமுக இளைஞர் அணியினுடைய முகம் அப்படியாக பார்க்கப்பட்டவர் கோவை ஒரு பெரிய ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தார். மதிமுக நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மதிமுகவினுடைய எல்லா நேரங்களிலையும் ஆக்டிவாக இருந்த ஒரு நபராக கோவை பகுதியில் பார்க்கப்பட்டவர் கோவை ஈஸ்வரன். அவர் விலகினப்பவே ஒரு அலாம் அடிச்சது மதிமுகவுக்கு துரை வைகோ விஷயத்துல. ஆனா வைகோ அதை வந்து பெரிய அளவுல கண்டுக்காம கடந்து போயிட்டார். இதற்கு பிறகு துரைசாமி, அவரும் மிக மிக முக்கியமான நபர், அவரும் அதை சொன்னாரு. ஆனா அதையும் வைகோ கண்டுக்கல, கடந்து போய் அவங்களாம் விலகிட்டு போயிட்டாங்க. இதற்கு பிறகு முக்கியமாக நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன். திமுகவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எம்பி தான் இருப்பாங்க. ஒன்று வைகோ, இன்னொன்று கணேசமூர்த்தி. கணேசமூர்த்தி லோக்சபாவில் போவார், வைகோ ராஜ்யசபாவில் போவார். இப்படி தான் அவங்களுக்கான அந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தது. கணேசமூர்த்தி ஈரோட்டில் தான் நார்மலாக நிற்பார். 2024 கணேசமூர்த்தி என்ன நினைச்சா, நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கணேசமூர்த்தி நினைச்சார். இயல்பாக இருக்கும்ல, நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா, எம்பியாக இருந்தீங்கன்னா, அப்புறம் முக்கியமான தலைவராக வேறு இருக்கீங்கன்னா தனக்கு கிடைக்கும்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் அங்கே தான் வைகோ ஒரு ட்விஸ்ட் அடித்தார். தன்னுடைய பையனுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாரு. இதில் வந்து கணேசமூர்த்திக்கு சற்று அதிருப்தியும் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் இந்த விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தற்கொலைன்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அதை வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த விஷயம் நடந்து போயிடுச்சு. ஆனால் அப்போ கூட வைகோ அந்த விஷயத்தில் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு காட்டல. நீர்மலுக்கு அறிக்கை தான் வெளியிட்டார் ஒழிய அறிக்கை வச்சு என்ன பண்றது, உயிர் போயிடுச்சே. ஆனா வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய மகன் இங்க இருக்கதை ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஆனா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கடைசியாக இப்ப எக்ஸிட்டுக்கு வந்த ஆள் தான் மலை சத்யா. மலை சத்யா தான் இப்ப இந்த கட்சியில் ரொம்ப சீனியர், அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சீனியர். நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் ஒரு ஆக்டிவ் சீனியர்னா அது மலை சத்யா தான். துரை வைகோவுடைய இந்த வளர்ச்சி இப்படி எம்பியாக மாறின டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு நம்மை விட வைகோவுக்கு நெருக்கமா ஒருத்தர் இருக்காருன்ற ஒரு நெருடல் மலை சத்யா மேல ஏற்படுது. அப்புறம் மலை சத்யா துரை வைகோவுக்கு இப்படிப்பட்ட பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கட்சியுடைய பொறுப்புகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா துரை வைகோவுடைய ஆதரவாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. குறிப்பாக ஜாதி ரீதியிலான நியமனங்களாக நடந்ததா ஒரு குற்றச்சாட்டும் மதிமுக இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது அவருடைய ஜாதியிலேருந்து நிறைய பேர் உள்ள கட்சிகளை கொண்டு வந்துட்டாரு. பொதுவாக அந்த நியமனங்கள் இப்போ வந்து அப்படி மாறி போயிடுச்சு. அப்புறம் வைகோவுக்கு இது வந்து அவர் பெரிய லெவலில் அதை சீரியஸ்னஸை தெரியப்படுத்த மாட்டாரு அப்படின்லாம் நிறைய இருந்தது. ஸோ இப்படி தான் அந்த மலை சத்யா மோதல்ன்றது ஆரம்பிக்குது. ஆனால் சமீபத்தில் அது ஒரு பீக்குக்கு போயிருக்கு. நிறைய இடங்கள் பேருக்கு உரசல்கள் இருந்தது. ஈவன் துரை வைகோ வந்த பொழுது கூட மலை சத்யா அதை ஆதரிச்சிருந்தார். வரதில் என்ன தப்பு அந்த மாதிரி தான் பேசியிருந்தார். பட் ஆனால் கட்சியில் நீயா நானா போட்டின்றது வந்தப்போ தான் துரை வைகோ வெர்சஸ் மலை சத்யாவா அது மாறிடுச்சு. நியமனங்கள், வைகோக்கு யார் நெருக்கமாக இருக்குது, யார் சொன்னால் வைகோ கேட்குறாரு, கட்சியில் யாருக்கு ஆதரவு இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மோதலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, வைகோவுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மல்லை சத்யாவுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. அதை மல்லை சத்யா கட்சியை காலி பண்ண பார்க்குறாரு அப்படின்னு. துரை வைகோட ஏன் அப்படின்னா மல்லை சத்யா சில பேரை கூட்டிக்கிட்டு திமுகவில் சேர போகிறதாக ஒரு செய்தி வந்தது.
அந்த செய்தி அடிப்படையாக கொண்டு இவங்கெல்லாம் வந்து மதிமுகவை திமுக அடக வைக்க போறாரு, மொத்த கும்பலையும் இன்னும் கூட்டி அங்கே போறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகுதான் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஆனால் மலை சத்யா வந்து அப்பவே சொல்றாரு, நான் எல்லாரையும் நம்பி கெட்டவன் தான், ஆனா வந்து நான் வந்து யாரையும் நம்பி கெடுத்தவன் கிடையாது அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் எனக்கு உயிருள்ள வரைக்கும் வைகோ தான், ஒன்றுமே இல்லாத பொழுது நான் அவர் தலைவராக எடுத்துக்கிட்டேன், எப்பவுமே அவர் தான் எனக்கு தலைவர் அப்படிலாம் சொல்றாரு. ஈவன் வைகோ கூட அதை அக்னாலேஜ் பண்றாரு. நானும் என் தம்பி மலை சத்யாவும் தண்ணீர் மாதிரி, கண்ணாடி உடஞ்சிட மாட்டோம், தண்ணீர் மாதிரி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என் உயிரை காப்பாற்றியவன் தம்பி மலை சத்யா, நான் விட்டு எப்படி பிரிவை நீங்க நினைக்கிறீங்க அப்பெல்லாம் நிறைய நல்ல சினிமா டைலாக்ஸ் மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ பேசினாலும் இந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்ந்த பாடில்லை. சமீபத்தில் திருச்சியில ஒரு கூட்டம், மதிமுக கூட்டம், அதுல மலை சத்யாவை எதிர்த்து மலை சத்யா கட்சி வந்து தூக்குங்க அப்படின்னு ரேஞ்சில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. வைகோ அதை வந்து கண்டிக்கிறார். ஆனா வைகோ கண்டிச்சாலும் மற்ற இடங்களையும் சேம் இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை துரை வைகோ ஆதரவாளர்கள் அங்கங்க நிறைவேற்றுறாங்க. அந்த நேரம் தான் அது பீக்குக்கு மாறுது. வைகோ அதை கண்டிக்கிறாரு, ஆனா வந்து அது நிற்கல. இதுக்கிடையில துரை வைகோவுடைய ஆதரவாளரான முன்னாள் மாணவரணியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போடுறாரு. இது துரை வைகோ காலம், அவர் கூட இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, நான் 30 வருஷம் இருந்தேன், 3 வருஷம் இருந்தாலும் பேச்சு கிடையாது. இனிமே யாரெல்லாம் துரை வைகோவை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் இருங்க, மற்றவங்களாம் போங்க அப்படின்ற ஒரு நர்வை அவர் டச் பண்றாரு. அது வந்து வைகோவையுமே சற்று டிஸ்டர்ப் பண்ணுச்சு தான். அதுக்கு பிறகு மலை சத்யா வந்து அவரும் ஒரு சில ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறாரு. நான் வந்து இங்கே கட்சிக்காக இருக்கிறவன், நான் வந்து யாரையும் நம்பி இருக்கிறவன் கிடையாது, நான் தலைவருக்காக இருக்கக்கூடியவன், அவர் என்ன சொல்றாரு அதான் கேட்பேன்ற மாதிரி அவரும் தன்னுடைய நான் யாரு அப்படின்றத விஷயமா வந்து போடுறாரு. அதில் தான் வந்து நான் வந்து யாரையும் கெடுத்தது இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஆனால் சடனாக என்னன்னா, இன்னைக்கு துரை வைகோ 20th ஒரு மீட்டிங் நடக்க போகுது நாளைக்கு மதிமுகவில். அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே துரை வைகோ தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அப்பா கிட்ட கூட சொல்லலை, கட்சியினுடைய தலைவராக கூட அப்பா கிட்ட கூட அதை சொல்லலை. அவரே ஒரு டிவியை பார்த்து தான் துரை வைகோ ராஜினாமாவை தெரிஞ்சுக்கிட்டதா அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் அந்த கட்சியில கோஆர்டினேஷன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேபி. ஸோ இப்படிப்பட்டது தான் இவங்களுடைய இந்த சண்டை, இவங்க யாரு இவங்க சண்டை அப்படின்றது. பேசிக்கலாக இங்கே என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னா, துரை வைகோ 21 தான் உள்ள கட்சிக்குள்ள வராரு. அப்படிப்பட்டவருக்கு வைகோ கொடுத்த முக்கியத்துவம், அதற்கு பிறகு கட்சி நடந்த நியமனங்கள், அதுலலாம் துரை வைகோ ஆதரவாளர்கள் வந்தது. தொடர்ந்து நிறைய பேர் வைகோவை மட்டுமே நம்பி கட்சிக்குள்ள வந்த பல பேர் கட்சியை விட்டு வெளியே போகியும் வைகோ எதையுமே கண்டுக்காம இருந்தது. மலை சத்யா மாதிரி கடைசியில நிற்கக்கூடிய அந்த தளபதிகளையும் மலை சத்யா போன்றவர்களையும் வைகோ ஏன் இன்னும் இலக்கருக்கே விரும்புறாரு அப்படின்ற விஷயம். ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்த பொழுது என்னை விட தகுதியான என் தம்பி மலை சத்யா இருக்கான், அவன் போட்டுன்னு கூட சொல்றது அளவுக்கு கூட வைகோவுக்கு ஏன் கருணை உள்ளம் இல்லை அப்படின்ற கேள்விகள். இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு ஒரு சீட்டு கிடைச்சா மறுபடியும் தானே போவாரு அப்படின்னு தான் அவரை பத்தி நினைக்கிறாங்க. சரி, உங்க கூடவே இருந்த பல பேருக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு இருக்குல்ல, அதுதான் எனக்கு பேசப்படும் வரலாற்றுல. நீங்க மறுபடியும் நானே போவேன், என் பையனே போவான்னீங்கன்னா நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? வைகோ யாருன்ற ஒரு கொஸ்டின் இங்க வந்துருது இல்ல. எவ்வளவு பேசின வைகோ, எவ்வளவோ கொள்கைகள் பேசுற வைகோ இன்னமும் தானும் தன் பையன் மட்டுமே எம்பிகளாகும் அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம் அப்படின்றதான் இப்ப எழக்கூடிய. இன்னொரு பக்கம் பாமகல ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப அவங்க பேசி ஓரளவுக்கு சமாதான முடிவு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மதிமுகலையும் அதே பிரச்சனை. ரெண்டுலையுமே நம்ம வந்து கோஇன்சிடென்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுலையுமே அப்பா மகன், தந்தைக்கு மகனுக்குமான பிரச்சனை, அதனால அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படின்றது பட்டவர்த்தமா வெளியே தெரியுது இல்லையா? இதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு? சரி, முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. முலாயம் சிங் யாதவ் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியை தான் அவர் தான் உருவாக்குனவர், மிகப்பெரிய டால் லீடர் அவர். ஆனால் அகிலேஷ் யாதவ் வந்ததற்கு பிறகு அகிலேஷை பொதுச் செயலாளராக போடுறாங்க. அதுக்கப்புறம் அகிலேஷ் தலைவராகிறாரு. முலாயம் சிங் யாதவே தூக்குறாங்க கட்சியிலேருந்து. யாரு கட்சி ஆரம்பிச்சாரோ அவரே தூக்குறாங்க கட்சியிலேருந்து. அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இங்கே நடந்திருக்கு. சேம் தான் இங்கேயும். தமிழ்நாட்டிலே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப காமன். அதாவது எப்போ வந்து நீங்க உங்க வாரிசை உள்ள கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு ஆதரவாக கட்சி மாறும். கரெக்ட். உங்களை விட ஒரு கூடுதல் ஆதரவு அவங்களுக்கு இயல்பாக பொருந்தும் இல்லையா? எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, உங்க காலம் இன்னும் எவ்வளவு நாள், அவங்க காலம் இன்னும் எவ்வளவு நாள், இதுதான் கால்குலேஷன். இதை வச்சுட்டு தான் போவாங்க. முலாயம் சிங் யாதவ் ஒரு 5 வருஷம் தான் இருப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு. அகிலேஷ் யாதவ் தான் ஃபேஸ் ஆஃப் பார்ட்டின்னு தெரிஞ்சிச்சு, அவன் பின்னாடி போனாங்க. சேம் தான் வைகோவுக்கு நடக்குது. இனிமே வந்து மதிமுகவுடைய முகம் யாரு, துரை வைகோ, அப்ப அவர் பின்னாடி போவோம். இனிமே பாமகவுடைய முகம் யாரு, அன்புமணி ராமதாஸ், அவர் பின்னாடி போவோம். இப்படிதான் வாரிசுகள் உள்ள வந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றப்போ ஆதரவாளர்கள் வட்டம் இப்படிதான் உருவாகும்.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் வந்து மகன்கள் சொல்றத அப்பாக்கள் இயல்பாகவே கேட்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து மகன்களுக்கு தான் ஆதரவு இருக்கும். ஒய்ஃப் அதுதான் சொல்லுவாங்க, வேற வழியில நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் நம்ம கிச்சன் கேபினட் நம்மலாம் சொல்றோம். ஸோ இது இப்படிதான் நடக்குது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தக்கூடிய விஷயம்தான். அப்புறம் மகனை தாண்டி ஒரு விஷயத்த பண்றதுக்கு இயல்பாக விரும்ப மாட்டாங்க. அது கட்சியா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. அதுதான் இப்ப வைகோவுக்கும் பாமகலையுமே பிரச்சனை. பட் என்னன்னா பாமகலையாவது என்னன்னா பேரனை உள்ள கொண்டு வந்தார் அவரு. அது இவருக்கு பிடிக்காம இருக்கலாம். இங்க யாரையும் பேரனையும் கொண்டு வரல, யாரையும் கொண்டு வரல. கட்சிக்காரனையே கட்சிக்காரனுக்காகவே வைகோ சண்டை போற நிலைமை ஆயிப்போச்சு. அதாவது அவர் கூட ஒரு 25 ஆண்டுகளாக இருந்தாரோ அவருக்காக அவரு பேச வந்தா அதையே இங்க தப்புன்னு சொல்ற நிலைமை ஆயிப்போச்சு. இறுதியா ஒரு கேள்வி. இப்ப நம்ம இந்த விவகாரத்தை ஃபுல்லா மல்லை சத்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் ஒரு காமன் மேனான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விஷயத்தை அணுகிறோம். ஆனால் துரை வைகோக்குன்னு ஒரு வியூ இருக்கும்ல. அவர் ஒரு போஸ்ட்டில் அவர் சொல்கிறாரு, நான் கட்சியில் முதன்மை பொறுப்புக்கு வந்ததுலேருந்தே ஒரு சிலருக்கு பிடிக்கல. கட்சி எனக்கு எதிராக பேசுகிறதும், என்னுடைய பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டாக பேசுகிறதும், தலைவருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் பேசுகிறதும் அப்படின்னு ஒரு சிலர் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாருல. ஆமாம், அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் அதையும் போட்டிருக்காரு. தலைமைக்கு தீரா பழி சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மலை சத்யாவை தான் சொல்கிறாரு. அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்றதையும் துரை வைகோ தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எழுதியிருக்காரு. கட்சிக்கு வந்து எவ்வளவு ஆக்டிவாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரு வெற்றியை தேடித்தந்து சில இடங்கள்ல பொறுப்புகளை வாங்கி கொடுத்துருக்காது, அதெல்லாம் சொல்றாரு அவரு. அது இல்லாம நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம நின்று ஒரு எம்பி வாங்கினோம், வைகோ ராஜ்யசபாக்கு போனாரு, கூட்டணிகளால சாத்தியமாச்சு. ஈவன் நிறைய நெடுகள் இருந்தாலும் நான் அதெல்லாம் சமாளிச்சு கட்சியை இன்னைக்கு மீண்டும் ஒரு பார்வைக்கு கட்சியை கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. சரி, நீங்க ஒரு கட்சிக்குள்ள வந்ததற்கு பிறகு யாராக இருந்தாலும் இப்போ துரை வைகோ 21க்கு வந்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா அது நீங்க உங்க கட்சிக்கு வந்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். நீங்க திடீர்னு வந்து ஒரு பொறுப்புக்கு பெருசா வரும் பொழுது உங்க மேல அதிருப்தி ஏற்படுறது இயல்பு. ஏன்னா மதிமுக ஆளுங்கட்சி இல்லை. ஆளுங்கட்சியாக தான் நிறைய ஒரு அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்க முடியும், கழகத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்க முடியும், எம்பி அனுப்ப முடியும். ஆனா மதிமுக இன்னும் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ அங்க ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிருப்தி வரதான் செய்யும். இந்த அதிருப்தியை நீ உண்மையிலே தலைமைக்கான ஆளா இருந்தா அந்த அதிருப்தியை சரி பண்ணணும். இப்போ கோவை ஈஸ்வர் மாதிரி ஒருத்தர் கட்சியை விட்டு போனாரு, அவரை மீண்டும் கொண்டு வர இது வரைக்கும் துரை வைகோ என்ன பண்ணாரு? துரைசாமி கட்சியை விட்டு போனாரு, மீண்டும் கொண்டு வர என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வரைக்கும் கணேசமூர்த்தியோட குடும்பத்துக்கு துரை வைகோ என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதே போன்று மல்லை சத்யா மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு துரை வைகோவால் என்ன செய்ய முடிஞ்சது? இதெல்லாம் வரும் தானே. இதெல்லாம் அவர் எதுவுமே செய்யலைன்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் நீங்க வந்ததற்கு பிறகு நடந்த விஷயங்களையும் அவங்க பட்டியலிடுறாங்க. அவர் நிறைய விஷயங்கள் கட்சியை மாத்திருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ துரை வைகோ பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவருக்கு இங்க என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல வைகோ இப்ப வரைக்குமே மல்லை சத்யா விட்டு கொடுக்கலையே. அது முக்கியமான பாயிண்ட். அப்ப நீங்க அதையும் பார்க்கணும். உண்மையிலே மல்லை சத்யாவுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது, ஐ மீன் மல்லை சத்யா அவங்க கட்சியராக திரும்பி இருக்காருன்னா அது வைகோவுக்கு தெரியாம நடக்கும். ஏன்னா அவர் வைகோ அவ்வளவு க்ளோஸா இருக்கக்கூடிய, வைகோ சொல்லாம செய்ய மாட்டாரு. இப்போ கட்சியிலிருந்து வெளியே போன யாருமே இந்த கட்சியை காலி பண்ணணும்னு வெளியே போகலை. அவங்க எல்லாருமே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க, எங்கேயும் போய் சேரவும் இல்லை. அதையும் நம்ம நோட் பண்ணணும். மல்லை சத்யாவும் நம்ம எங்கேயும் சேரவும் நான் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். அவர் இப்போ வரைக்கும் நான் வைகோ கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள வரை எனக்கு வைகோ தான், எனக்கு அவர்கிட்ட போகணுன்ற எனக்கு காரணங்களே இல்லை அப்படின்னு தான் அவர் ஒரு பேட்டிகளையும் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டவர் எதுக்கு போக போறாருன்றது தான் வைகோவுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. சரி, ஈவன் திமுகவில் இங்கே மல்லை சத்யா வெளிப்பட யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு கூட வைகோ ஒரு முறை போய் பேசும் பொழுது யாரையுமே சேர்த்துறாதீங்க மதிமுக அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா மதிமுகவையே திமுகவோட மெர்ஜ் பண்ணிடலான்ற ஒரு பேச்சு கூட இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக்சுவலி பெட்டர் அதை பண்ணிடலாம் கூட. ஓகே, இப்போ சமாதான முயற்சியில் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது, துரை வைகோவை சமாதானப்படுத்த வைகோ முயற்சி செய்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருது. பட் இதோட எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.